வணக்கம். நான் ஜோசியர் அர்தாஸ் பாரதி பேசுகிறேன். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரியில் ஜோசியராக இருக்கேன். இப்போ நம்ம ரகுராம் அண்ணன் வந்து ஒரு வித்தியாசமான கேள்வி கேட்டார். என்ன விஷயம்னா, எல்லாருக்கும் இது தேவைப்பட வேண்டிய ஒரு கேள்வி தான். எல்லாரும் பொருளாதாரத்தில் மேன்மை அடையணும்னு யோசிக்கிறாங்க, நிறைய பணம் சேரணும்னு யோசிக்கிறாங்க. பொருளாதாரத்தில் நாம் மேன்மை அடையணும், பணம் சேரணும்னா ஏதாச்சும் வழி இருக்கா? வியாபார ஸ்தலங்களில் இருக்கிறவங்க இப்போ வந்து முதலீடு போட்டுட்டு அந்த முதலீடு எடுக்க முடியாமல் சிரமப்படுறவங்க, தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஆகணும். பொதுவாக நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்வம் சேரணும், இதுக்கு ஏதாச்சும் வழி இருந்தால் எதனா சொல்ல முடியுமான்றப்போ ரகுராமன் கேட்டிருந்தாரு. இந்த மை இந்தியா மை பீப்புள் சேனல் மூலிமா இதை பற்றி சொல்லலான்ட்டு நடைமுறையில் நான் பயன்படுத்தி வெற்றி அடைஞ்ச விஷயத்தையே நான் சொல்கிறேன். உண்மையிலே ஒரு காலத்தில் எனக்கும் வருமானம் இல்லாத மாதிரி தான் தெரிஞ்சுது, பணம் கம்மியாக தான் தெரிஞ்சுது, நான் கொஞ்சம் சிரமப்பட்டுருந்தேன். ஆனால் இப்போ இதை நான் பயன்படுத்த எனக்கு இப்போ கொஞ்சம் பலன் வந்துருக்குது. எப்படி வருதுன்னா, 10 நாள் பலன் வந்துடாது. தொடர்ந்து பயன்படுத்த விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றிலாம் இப்போ சினிமா டைலாக்லாம் பார்ப்போம். அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்த கண்டிப்பாக முன்னேற்றம் வரும். நான் தான் அதுக்கு உதாரணம். நானே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் அனுபவபூர்வமாக நான் சொல்கிறேன். நான் அதனால தான் உங்களுக்கு தைரியமாக சொல்கிறேன். ஏன்னா எதையுமே நான் வந்து அனுபவப்படாமல் ஒரு விஷயத்தை சொல்கிறதுன்றது தப்பு தான். இப்போ கூட கோயிலை பற்றி இப்போ பேசுகிறேன், நான் போய் கோயிலை பார்த்து நான் சொல்கிற விஷயங்கள் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். கோயிலை பற்றி பார்த்துட்டு அந்த இடத்துல நேரில் நான் அனுபவப்பட்டது தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் இதுவும். இப்போ பணம் சேரணும் அப்படின்றப்போ நல்லா கவனிங்க. பணம் நீங்கள் கையில் எடுக்கிறப்போ அக்ஷயம் சொல்லுங்கள். என்றப்போ ஒரு காலத்தில் பார்த்துருப்பீங்க, பணம் என்றப்போ இல்லை எதனா மரக்கால வந்து அளந்து கொட்டுறப்போ 1 2 3 4 5ன்னு எண்ண மாட்டாங்க. லாபம் 2 3 4 5ன்னு எண்ணுவாங்க. இல்லாட்டி அக்ஷயம் 2 3 4 5ன்னு எண்ணுவாங்க. இந்த மாதிரி பணம் என்றப்போ அக்ஷயம் 2 3 4 5 6 7 8 9 10 நீங்கள் எண்ணலாம். இப்படி எண்ணலாம். இந்த அக்ஷயம்ன்ற வார்த்தை வந்து ஒரு பணத்தை ஈர்க்கிற சக்தி அதுக்கு இருக்கு. நல்லா கவனிங்க, பணத்தை ஈர்க்கிற சக்தி தான் இருக்குன்ற. இது நீங்கள் இந்த வார்த்தை சொல்கிறதால சம்பளமெல்லாம் அதிகமாகாது. நல்லா கவனிக்கணும். வீண் செலவு குறைக்கும். அந்த நியாயமான செலவு பண்ணக்கூடிய தகுதியும் திறமையும் நமக்கு தரும். அடுத்தது என்ன பண்ணும் தெரியுங்களா? டாக்டர் செலவு நியாயமான செலவே இல்லை, அந்த செலவை குறைச்சிரும். இப்படி தான் நான் சொல்ல வரேன். இது நீங்கள் இந்த அக்ஷயம்ன்ற வார்த்தை நீங்கள் சொல்கிறதுனால பணம் சேரும், நிறைய இதுவாகிடலாம் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. இதெல்லாம் குறைஞ்சாலே நமக்கு பணம் சேர்ந்த மாதிரி தான். வீண் செலவாகாமல் இருக்கு இல்லையா? அக்ஷயம்ன்ற வார்த்தை பயன்படுத்துங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் இப்போ அதை வேலூர்லேயே ஒரு ஆரியாஸ் ஹோட்டல் போகிறேன், ஒரு காஃபி சாப்பிட்றேன். காஃபி எனக்கு 30 ரூபா, 50 ரூபா கொடுத்துட்டேன். 20 ரூபா திருப்பி அவர் தராரு. அதை எடுத்து நான் பர்ஸில் வைப்பேன். கையில் வாங்கிட்டு பர்ஸில் வைக்கிறதுக்குள்ள என் மனசுக்குள்ளே அக்ஷயம் சொல்லிட்டு வச்சிருவேன். இந்த ஃபேண்ட்லேருந்து என் பர்ஸ் எடுத்து வீட்டில் ஒரு இடத்துல வைப்பேன், அக்ஷயம் சொல்லிட்டு வைப்பேன். திருப்பி அங்கேருந்து எடுத்து ஜோபியில் போகிறப்போ அக்ஷயம் சொல்லிட்டு நானும் எடுத்து போட்டுட்டு வருவேன். காசு கையில் எடுக்கிறப்ப என் மனசுக்குள்ள அக்ஷயம் சொல்லிக்குவேன். இது எனக்கு பணம் சேர்க்கிற திறமையை கொடுக்குது. அடுத்தது 2வது ஒரு வரி நம்ம பாமன் சுவாமிகள் சொன்னது தான் இது. சண்முகபதியே நமோ நம, சண்மதபதியே நமோ நமன்னு ஒரு ஸ்லோகம் படிச்சிருப்பீங்க, பாமன் சுவாமிகள் சொன்னது. அதில் ஒரு வார்த்தை வரும், நவநிதிபதியே நமோ நமன்னு. நல்லா கவனிச்சு பாருங்க, நவநிதிபதியே நமோ நமன்னு ஒரு வார்த்தை வரும். இந்த வார்த்தை என்ன விஷயம் தெரியுங்களா? குபேரனுக்கிட்ட நவநிதிகளும் இருக்கும். அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி அந்த வார்த்தை வந்துச்சு. இது என்னோட சொந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நவநிதிபதியே நமோ நமன்னு சொன்னால் கூட பணம் சேருது. வீண் செலவாகலை, நியாயமான செலவுக்கு பயன்படுத்துகிற புத்தி திறமையை தருது, பணம் சேருது. அப்போது நாம் இப்போ 2 வார்த்தை நம்ம பயன்படுத்துகிறோம். ஒன்று அக்ஷயம், இன்னொன்று நவநிதிபதியே நமோ நம. இந்த 2மே நீங்கள் தொடர்ந்து நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே வந்தாலே பணம் கண்டிப்பாக சேரும். வியாபார ஸ்தலங்களில் கூட இதை நீங்கள் சொல்லிக்கலாம். பணம் பார்க்குறப்பெல்லாம் அக்ஷயம் சொல்லணும், கையில் எடுக்கிறப்பெல்லாம் அக்ஷயம் சொல்லிக்கிங்க. சுவாமி முன்னாடி நீங்கள் இப்போ தீபத்தை ஏற்றிட்டு பிரார்த்தனை பண்ணுறப்ப நவநிதிபதியே நமோ நம, நவநிதிபதியே நமோ நமன்னு ஒரு 16 முறை கூட சொல்லுங்கள். அக்ஷயம்னு ஒரு 16 முறை கூட சொல்லுங்கள். கண்டிப்பாக பணம் சேரும். அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. எல்லாரும் பிரபல தொழிலதிபர் ஆகிடுங்க. சீக்கிரமாக சம்பாரித்து லைஃப்பில் செட்டில் ஆகுங்க. நன்றி, வணக்கம்.